ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸ் டிசைன் கன்சிடரேஷன்ஸ். என்னென்ன டிசைன் கன்சிடரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா டேட்டா வேர்ஹவுஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஸ்லோயிங் சேஞ்சிங் டைமென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் இண்டெக்ஸிங் த டேட்டா வேர்ஹவுஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இண்டெக்ஸ் வியூஸ், அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டா கம்ப்ரெஷன், டேட்டா lineage, யூஸிங் பார்ட்டிஷியன், ஐடென்டிஃபையிங் ஃபேக்ட் ஆர் டைமென்ஷன் டேபிள்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸை டிசைன் கன்சிடரேஷன்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம். டேட்டா வேர்ஹவுஸஸில் எந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஸ்லோலி இதில் வந்து டைப் 1 டைப் 2ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. டைப் 1 அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஓஎல்டிபி இருக்கு இல்லையா, அப்டேட்ஸு, அதாவது என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து எங்கே மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸில் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். எனி சேஞ்சஸ் ஓவரைட்ஸ் த கரண்ட் டேட்டா. அதாவது டைப் 1ல் பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா வேர்ஹவுஸில் இருக்க டேட்டாவை ஓவரைட் பண்ணலாம். பாஸ்ட் ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி டேட்டா ஹிஸ்ட்ரி இஸ் லாஸ்ட். அதாவது இப்போ ஏற்கனவே நம்ம டேட்டா கொடுத்துருப்போம் இல்லையா, இப்போ அது வந்து நம்ம மாற்றும் போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க ப்ரீவியஸ் டேட்டா வந்து லாஸ்ட் ஆகிட்டு இப்போ கரண்ட்டில் என்ன டேட்டா அப்டேட் பண்ணுறோமோ அதுதான் இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் மேபி சேஞ்ச் இஃப் டஸ் நாட் கண்டெயின் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ். அதாவது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஹிஸ்டாரிக்கல் டேட்டானா இருக்கிற ப்ரீவியஸ் டேட்டாவை எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தோன்னா இதில் வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து ஓவர் ரிட்டன், அதாவது மறுபடியும் நம்ம எழுத முடியாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நியூவாக அந்த டேட்டாவே நியூவாக வந்து நம்ம இன்செக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலி கிரியேட்ட ப்ரைமரி கீ இஷ்யூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி க்ரியேட் பண்ணும்போது ப்ரைமரி கீ இஷ்யூஸ்லாம் நமக்கு வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இஃப் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் காட் சேஞ்ச். இப்போ ஒரு கஸ்டமர் டீட்டெயில்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா திஸ் அப்ரோச், அதாவது என்ன பண்ணோன்னா நம்ம புதுசாக தான் அனதர் ரோ தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இன்செக்ட் பண்ண முடியாது. அதான் வந்து டைப் 2. இப்போ எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ டைப் 1 பார்த்தீங்கன்னா இதுதான் டைப் 1. இப்போ வந்து சிட்டின்னு கொடுத்துட்டு சென்னை இருக்குது. இது வந்து ஏற்கனவே இருந்த டேட்டா. இப்போ கரண்ட் டேட்டாவை நமக்கு என்ன இருக்குது, இந்த சிட்டியை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஹைட்ராபேட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது இல்லையா. இப்போ டைப் 1ல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டேட்டாவை ஏதாவது இருந்துச்சுன்னா தேவையில்லாத ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து அந்த அளவுக்கு இதில் நம்ம மாற்றிக்கலாம் சொன்னலையே, இப்போ வந்து மாறும். இப்போ டைப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியாது. இது புதுசாக இப்போ இப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் இன்னொரு இன்செக்ட் தான் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இது பதில் மாற்றி இதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து இது வந்து மாற்றி வந்ததில்லை, நம்ம இன்னொரு ரோ இன்செக்ட் பண்ணி இப்போ சிட்டி மாற்றிருக்கோம், அண்ட் தென் கரண்ட் மாற்றிருக்கோம், அந்த மாதிரி மாற்றிருக்கோம். இதான் பார்த்திங்கன்னா டைப் 2. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இண்டெக்ஸிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா இண்டெக்ஸிங் மீன்ஸ்னால் எப்படி வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த SQL சர்வரில் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். இண்டெக்ஸிங் அஃபெக்ட்ஸ், அதாவது இந்த இண்டெக்ஸிங் வந்து அஃபெக்ட் ஆகும், டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, அது எப்படி வந்து மேனேஜிங் பண்ணியிருக்கிறதுல அது வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ 4 டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் இண்டெக்ஸ், நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ், ஃபில்டர் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ், அண்ட் தென் காலம் ஸ்டோர் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து SQL சர்வரில் வந்து இருக்குது. இப்போ கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஃபிசிக்கல் ஸ்டோரேஜை வந்து நமக்கு சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் இண்டெக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 1 கிளஸ்டர் இண்டெக்ஸ், ஒரு டேபிளில் ஒரே ஒரு கிளஸ்டர் இண்டெக்ஸ் தான் இருக்கும். அந்த இண்டெக்ஸில் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ், ஒரு டேட்டாவுடைய எப்படி ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் இருக்குது டிட்டர்மைன் பண்ணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் கிளஸ்டர் இண்டெக்ஸு. நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து காலமில் இருக்க டேட்டாவை வந்து சார்ட் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக இருக்க டேட்டாவை சார்ட்ஸ் டேட்டா நிய காலம், அதாவது காலமில் இருக்க டேட்டாவை சார்ட் பண்ணி, அதாவது ஆர்டராக சார்ட் பண்ணி காமிக்கிறது. அந்த ஸ்டோர்ஸ் பாயிண்டர்ஸ் டு த ஆக்சுவல் டேட்டா, அதாவது சார்ட் பண்ணி நமக்கு காமிக்கும். பட் அது ஏற்கனவே இருந்த என்ன பொசிஷனோ அந்த பாயிண்டர் தான் நமக்கு வந்து காமிக்கும். சார்ட் பண்ணாலும் அது எந்தெந்த பொசிஷன் பாயிண்டரில் இருந்துச்சோ அந்த பாயிண்டர் தான் நமக்கு வந்து காமிக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 999 நான் கிளஸ்டர்ஸ் வந்து ஒரு டேபிளில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸு. ஃபில்டர் மீன்ஸ் என்னது, இஸ் ஏ சப்செட் ஆஃப் வேல்யூஸ். அதாவது இந்த நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி காமிக்கும், எது இதெல்லாம் தேவை, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்டு.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஸ்டோர் இண்டெக்ஸு. காலம் ஸ்டோர் இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதான் சார்ட் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் காலமில் தான் இருக்கும். அந்த காலம் மந்த்ஸோட அதாவது ஒவ்வொரு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலமில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து நம்ம ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆடிங் ஏ காலம் ஸ்டோர் இண்டெக்ஸ், ஒவ்வொரு காலமுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம்னா காலம் ஸ்டோர் இண்டெக்ஸ், ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸ் நேம் வந்து இருக்கும். இது வந்து ரீட் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலம் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய காலம்ஸ் இருக்குது, பர்டிகுலர் காலம் மட்டும் நம்ம ரீட் பண்ணுறோம் இல்லையா ஒரு டேபிள்லேருந்து, அதான் பார்த்தீங்கன்னா காலம் ஸ்டோர் இண்டெக்ஸ். அதான் செலக்ட் கொடுத்து இந்த மாதிரி இந்த காலம் மட்டும் எனக்கு இந்த டேபிள்லேருந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் த வேர்ஹவுஸ். இண்டெக்ஸிங் த வேர்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ட்ரிக்கி two fee indexes will allow data loss to be quick and work, but query response time will be slow. இப்போ இந்த இண்டெக்ஸிங் த டேட்டா வேர்ஹவுஸ் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நம்ம டேட்டா வந்து குயிக்காக லோட் பண்ணிடலாம் அந்த இண்டெக்ஸிங் நம்பர் வச்சு. பட் என்ன பண்ணோம்னா அது டேட்டா ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்லோவாக இருக்கும். நிறைய இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணுறதுனால டவுன்லோட் ஸ்லோவாகும், ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகும், பட் கொரி ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ ஜென்ரல் ரூல் ஆஃப் தம், இந்த ஜென்ரல் ரூல் ஆஃப் தம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டேபிள்ஸ் மீன் வாட்னா பிளேஸ் ஏ கிளஸ்டர் இண்டெக்ஸ் ஆன் ஏ கீ இஃப் த டேபிள் ஹாஸ் ஏ லாட் ஆஃப் காலம்ஸ் கிரியேட் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸஸ் ஆஃப் த மோஸ்ட் காலம்ஸ். டைமென்ஷனல் டேபிள்ஸ்னால் டேபிளை தனித்தனியாக பிரிக்கிறது. இப்போ ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு தேவையான எது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த காலம் மட்டும் செப்பரேட்டாக பிரித்து வைக்கணும், டைமென்ஷனாக பிரித்து வைக்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் டேபிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பிளேஸ் ஏ நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் ஆர் ஏ சிங்கிள் ஃபாரின் கீ ஃபேக்ட் டேபிள்ஸ்னால் அதே மாதிரி தான் சிங்கிள் காலமில் நான் கிளஸ்டரை கொண்டு வருவோம். பட் இங்கே என்ன யூஸ் பண்ணால் ஃபாரின் கீ கொடுத்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிப்போம். இப்போ ப்ரைமரிக்கு வந்து காம்போசிட் இருந்தால் கூட இது வந்து ஃபாரின் கீ மூலமாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கன்சிடரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இண்டெக்ஸ் வியூஸ் அப்படின்னு இருக்குது. வாட் இஸ் எ வியூ? ஃபஸ்ட்டு வியூனா என்னென்னு பார்க்க போகிறோம். எ ரிசல்ட் செட் ஆஃப் எ கோரி தட் இஸ் வெர்ச்சுவல் டேபிள். இந்த ரிசல்ட் செட் இருக்குல்ல, வியூனா என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கொரி எதாவது கொடுக்குறோம் இல்லையா, இப்போ கொரி கொடுத்து கெட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதில் எது சொல்லுவோம்னா அது வந்து வெர்ச்சுவல் டேபிள் சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஸ்டோர்டு, இது வந்து டேட்டா பேஸில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் இருக்காது. த வியூ கேன் பி ரெஃபரன்ஸ் லைக் எ டேபிள். வியூன்றதுன்னா அது நம்ம பார்த்துக்கலாம், ஜஸ்ட் நம்ம இப்போ வியூன்னு கொடுத்தா தெரியும் இல்லையா அந்த டேபிள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இஸ் ரெஃபரன்ஸ் இல்லை, டேபிள் மாதிரி இருக்கும் ஆனால் டேபிள் கிடையாது. இப்போ இண்டெக்ஸிங் எ வியூன்னு என்னென்னு பார்க்கலாம். we can create a unique cluster index on a, அதாவது ஒவ்வொரு வியூக்கும் நம்ம வந்து யூனிக்கான கிளஸ்டர் இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறோம். the view result gets stored in the database just like a regular table. இப்போ வந்து வியூன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டேபிள் மாதிரி தான் கிரியேட் ஆகும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் அந்த டைமில் தான் பார்த்துக்கலாம், அதான் வியூ. அப்புறம் மறுபடியும் போனால் நம்ம கிரியேட் பண்ணி பார்த்தா தான் வருமே தவிர அது டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகாது. நம்ம எப்படி வந்து ஒரு டேபிளில் நம்ம எப்படி டேட்டா எடுப்போமோ அதே மாதிரி தான் வியூ வச்சு அதுக்கு வந்து நம்ம தனித்தனி யூனிக்கான கிளஸ்டர் இண்டெக்ஸ் கொடுத்தா நம்ம அந்த டேட்டாவை கெட் பண்ணிக்கலாம். இதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா improve the performance of joins. இது என்ன பண்ணுது, ஜாயின்ஸ் அண்ட் அக்ரிகேஷன் டேபிள்ஸில் இருக்கிற மெனி ரோஸ் இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வியூ மூலிமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கன்சிடரேஷன்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டா கம்ப்ரெஷன்ஸ். டேட்டா கம்ப்ரெஷன் என்னது, டேட்டா வந்து சுருக்கிறது இல்லையா, அதாவது இது வந்து என்ன பண்ணுவோம், டேட்டா கம்ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு நம்மளோட டேட்டா பேஸ் வந்து சைஸ் வந்து கம்மியாகும். பேக் மோர் டேட்டாஸ் அண்ட் ஃபியூ டேட்டா பேஜஸ், நிறைய டேட்டாவை ஒரே இடத்துல நம்ம வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஃபியூவர் டேட்டா பேஜ் ரீட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு சாட்டிஸ்ஃபை கொரிஸ். அது மூலிமா நமக்கு எந்த டேட்டா கம்ப்ரெஷன் மூலம் டேட்டா கம்ப்ரெஷன் அதை ரெடியூஸ் பண்ணுறது. இப்போ டேட்டா கம்ப்ரெஷன்னா டேட்டா வந்து ரெடியூஸ் ஆகும் ஆனால் அதோட டேட்டா வந்து லாஸ் ஆகாது, ஒரிஜினல் டேட்டா தான் இருக்கும் ஆனால் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ அந்த டேட்டா கம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு என்ன பண்ணலாம், டேட்டா பேஸ் வந்து சைஸ் கம்மியாகும், நமக்கு மெமரி பேஸ் இது வந்து கம்மியாகும் இல்லையா, அப்போ நம்ம இன்னும் அதிகமாக டேட்டா பேஸஸை கொண்டு வரலாம். இப்போ எஸ்கியூஎல் சர்வர் பார்த்தீங்கன்னா 2012 வந்து பார்த்தீங்கன்னா 3 கம்ப்ரெஷன் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் கம்ப்ரெஷன் இஸ் ஃபோக்கஸஸ் ஆன் டூப்ளிகேட் வேல்யூஸ் இந்த வெயிட்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸஸ்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணிவிடும். ஸ்டோர்ஸ் ஒன் வேல்யூ பிளேஸ் ஆன் ஏ பாயிண்டட் அட் ஆல் லொக்கேஷன்ஸ், அதாவது ஒரு வேல்யூ வந்து பிளேஸ் பண்ணும், ஒவ்வொரு வேல்யூவாக பிளேஸ் பண்ணும்.
அதோடைய பாயிண்டர் எந்த இருக்கோ ஒவ்வொரு வேறு லொக்கேஷன் இருந்தாலும் ஒரே இடத்துல போட்டு வைக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் கம்ப்ரெஷன் ஒரே பேஜில் வரும். நெக்ஸ்ட் ரோ கம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் எனி அன்யூஸ்டு பைட்ஸ். அதான் ரோ கம்ப்ரெஷன்னா நம்ம சில நேரத்தில் ஒரு ரோ யூஸ் பண்ணுவோம், அது வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம், அடுத்த யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி அன்யூஸ்டு பைட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கேர் 25 கொடுத்துருக்கோமா, கேர் 25 கொடுத்துருக்கோம், ஒரு 5 ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க பைட்டு, மீதி வந்து 20 வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து யூனிகோட் கம்ப்ரெஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா ரெடியூசஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆஃப் யூனிகோட் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பேஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் யூனிகோட் கம்ப்ரெஷன்ஸு. நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போதுன்னா டேட்டா லீனேஜ். வாட் இஸ் மீன் பை டேட்டா லீனேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா டேட்டா ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஃப்ளோ டீட்டெயில்ஸ். ஒரு டேட்டாவை பற்றி ஒரு முழு தகவலை கொடுக்கறது தான் டேட்டா லீனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வேர் இட் இஸ் ஃப்ரம், வேர் இட் இஸ் கோயிங், எங்கேருந்து வருது, எங்கே போகுது, எப்படி வந்து இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் டேட்டா. ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி டீட்டெயில் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லீனேஜ். சேம் கான்செப்ட் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ப்ரோக்ராமிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்னா நம்ம கமாண்டில் வந்து பிரிண்ட் ரிசல்ட், நான் இதே ரிசல்ட் பண்ண போகிறோன்னா நம்ம கமாண்ட் லைனில் கொடுக்குறோம்ல, அப்போ என்ன அர்த்தம், நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்றதை நம்ம வந்து இங்கே கமாண்ட் லைனில் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி தான் எப்படி கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுதான் இங்கே டேட்டா லீனேஜ் வேர் ஹவுசிங்கில் சொல்கிறோம். அது மூலிமா என்ன பண்ணுறது எது பண்ணுறது அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான். ஓகேவா? why we need data lineage, ஏன் வந்து இந்த டேட்டா lineage வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it to provide metadata constants. அந்த W வேர்ஹவுஸில் metadata யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேட்டா lineage வந்து நமக்கு வந்து தெரியணும். ஏன்னா நிறைய டேட்டா இருக்கும், எந்த டைப் ஆஃப் டேட்டா எங்கே யூஸ் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் ஃபர்தர் பிஸ்னஸ் ரூல்ஸ் மே சேஞ்ச் அஃபெக்டிங் சம் டேட்டா. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரூல்ஸே வந்து டேட்டாவை அஃபெக்ட் பண்ணும். அது எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்கிங் இட் இன்வாலிட், அது வந்து அந்த டேட்டாவை இன்வாலிட் ஆகிடும், இல்லை சஸ்பெண்ட் பண்ணிவிடும், இல்லைனா மோர் இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒன்று பண்ணும். டேட்டா லினேஜ் அலோஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை. இப்போ டேட்டா லினேஜ் மூலிமா எந்த டைப் ஆஃப் டேட்டா நமக்கு தெரியும். இப்போ அது பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் இன்வாலிடாக ஏன் இன்வாலிட் நமக்கு ரீசன் தெரியும் இல்லையா? அப்போ அது வந்து தப்பாச்சுன்னா அந்த மாதிரி வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான். 2 main options for adding lineage. டேட்டா lineage ஆட் பண்ணுறதுனால ரெண்டு ரீசன்ஸு. என்ன ரீசன்ஸ்னால் SIS சிஸ்டம் வேரியபிள்ஸ் அண்ட் TSQL சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் பார்ட்டிஷன்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா? பெரிய டேபிளாக இருக்குது தனித்தனியாக பிரித்து வைக்கிறது தானே அது பார்ட்டிஷன்ஸ். அதான் இது வந்து பார்த்திங்கன்னா வெரி லார்ஜ் டேட்டா டேபிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ பார்ட்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும் போது மெயின்டைன் பண்ணுறதும் அந்த ஆக்சஸ் பண்ணுறதும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாட் இஃப் யூ நீட் டு டெலிட் லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த டேட்டா. இப்போ நம்ம என்ன தெரியணும், பார்ட்டிஷன்ஸ் எந்த லார்ஜ் போர்ஷன் ஆஃப் டேட்டா நம்ம டெலிட் பண்ணணும். இப்போ ட்ரங்கேட் டேபிள் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், அதை டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? டேட்டா பார்ட்டிஷன் டீல் வித் ஆல் தீஸ் இஷ்யூஸ். வாட் இஸ் டேபிள் பார்ட்டிஷன்ஸ்? டேபிள் பார்ட்டிஷன்ஸ் என்னென்னா டேபிளை வந்து மல்டிபிள் ஃபைல்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டேபிள் பார்ட்டிஷன்ஸ். இது வந்து ரோஸ் தனியாக, காலம் தனியாக, டேட் தனியாக நம்ம வந்து பிரித்து வைக்கிறது. ஓகேவா? இப்போ SQL சர்வர் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பார்ட்டிஷன் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னா ஒரு சிங்கிள் டேபிளுக்கு 15,000 பார்ட்டிஷன்ஸ் ஒரு டேபிளுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பார்ட்டிஷன்ஸ் டேட்டா மேனேஜ் இந்த பேக்ரவுண்ட் மூலிமா நமக்கு வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதானா ஒரு சிங்கிள் டேபிளில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் நேமு, நம்பர், ஐடி, மார்க்கு, பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தனியாகவும் மார்க்கை தனியாகவும் அந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதான் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அவர் டைமென்ஷனல் ஆர் ஃபேக்ட் டேபிள்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர், சேல்ஸு, டேட்ஸு, ப்ராடக்ட்ஸ்ன்னு தனித்தனியாக நம்ம வந்து போட்டிருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸ் கன்சிடரேஷன். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.